டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொங்கலை ஒட்டி பொங்கல் என்பது ஜாதி மத பேதம் கடந்து அனைத்து தமிழர்களுக்குமான ஒரு திருவிழா அப்படின்னு ஒரு பொங்கல் வாழ்த்து செய்தி வெளியிட்டிருக்கிறார். இதை எதிர்த்து பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். பொங்கல் மாதிரியான ஒரு பண்டிகை முழுக்க முழுக்க இந்துக்களுடைய பண்டிகை. அது சர்வமத பொங்கல் அப்படிங்கிற பேர்ல ஹிந்து மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். பொங்கல் என்பது இந்துக்களின் பண்டிகை, அதனுடைய ஆன்மீக தத்துவ தாத்பரியத்தை முதலமைச்சர் மறுக்கிறார். இவர்கள் இந்து விரோதமாக செயல்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது குறித்து தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக முன்னாள் எம்எல்ஏ எழுத்தாளர் திரு நிஜாமுதீன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 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 வானதி சீனிவாசன் அவங்க முதலமைச்சர் சொல்லுகின்ற பொங்கல் அனைவருக்குமான, குறிப்பாக தமிழர்களுக்கு பொதுவான ஒரு திருவிழா, அதுல ஜாதி பேதமோ மதபேதமோ எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு வாழ்த்து செய்தி கொடுக்குறாரு. அதற்கு உடனடியாக வானதி சீனிவாசன் கொந்தளித்து அறிக்கையும் வெளியிட்டு இருக்கிறாங்க, பேட்டியும் கொடுத்துருக்குறாங்க. அதுல அது இந்துக்களின் பண்டிகை, அந்த தத்துவமே தெரியாம முதலமைச்சர் அறிக்கை வெளியிடுறாரு, வாழ்த்து செய்தி சொல்றாருன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க 11வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் மலேசியாவில் நடந்த மாநாட்டில் பொங்கல் திருவிழா குறித்து ஒரு கட்டுரையை சமர்ப்பிச்சிருக்கிறீங்க. பொங்கல் குறித்து உங்களுடைய பார்வை எப்படிப்பட்டது, அதை கொஞ்சம் விளக்குங்களேன். அதாவதுங்க, முதல்வர் உண்மையை உணர்ந்து பொங்கல் திருவிழாவுடைய உண்மையான பொருள் என்ன, அது யார் யாருக்கெல்லாம் சொந்தம் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அன்பு சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் இதே ஒரு குறுகிய மனப்பான்மையோடு குறுகிய வட்டத்திற்குள் தமிழருடைய மரபு சென்று விட வேண்டும் என்பதற்கு அவர் துடிக்கிறாரோ என்று எனக்கு தெரிகிறது. ஸ்ட்ரைட்டாகவே நான் மேட்ருக்கு வந்துடுறேன். பொங்கல் இந்துக்களுடைய பண்டிகை என்று சொல்கிறாங்கன்னா இந்துக்களுக்கும் பண்டிகை, எல்லா மதத்தினருக்கான, யார் யாரெல்லாம் தமிழ் குரு நல்லுலகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பொதுவான ஒரு பண்டிகை தானே தவிர எந்த மதத்திற்குள்ளும் பொங்கலை சுருக்கிவிட முடியாது. ஓகே, இது இன்னைக்கு 1000 வருஷத்து ஆதாரத்தை என்னால் காட்ட முடியும். உதாரணத்திற்கு சீவகாசி 50 காப்பியங்களில் ஒரு காப்பியமான சீவக சிந்தாமணியில் பொங்கலை பற்றி குறிப்பிடும் பொழுது இது அழகாக குறிப்பிடுகின்றார்கள். பொங்கலை பற்றி திரைப்படம் சீவக சிந்தாமணி சமணர்களுடைய நூல். அப்போ சமணர்கள் பண்டிகை இல்லாமல் இருந்திருந்தால், இந்துக்கள் பண்டிகை இல்லாமல் இருந்திருந்தால் சீவக சிந்தாமணியில பொங்கலை பற்றி குறிப்பு வந்திருக்குமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, பொங்கலுடைய பல தாத்பரியங்கள், பல உண்மைகள் மறைக்கப்பட்டு இது ஏதோ மகராந்தி, சங்கராந்தி, பிகு போன்ற பண்டிகைகளோடு ஒப்பிட்டு காலம் கடத்தி விட்டார்கள். இது ஒரு மதச்சாயம் பூசுவதாக கொண்டு வருகிறார்கள். இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தமிழுடைய பெருமை இந்த பொங்கலில் அடங்கி இருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பண்டிகையெல்லாம், இந்த சங்கராந்தி, பிகு போன்ற பண்டிகை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு மாநில ஜப்பானில் ஹார்வெஸ்ட் திருநாள்னு ஒன்று நடக்குது. அது விவசாயிகளை சார்ந்து விளைச்சல் பொருளை சார்ந்தது. அறுவடை திருநாள் அது மாதிரி ஒரு திருநாள் தானே இது? இல்ல, முடிய கிடையாது. அப்படிதான பலரும் சொல்றாங்க. உலகம் முழுக்க எல்லா கலாச்சாரத்திலும் அறுவடை திருநாள் இருக்குது. அது போல ஒரு அறுவடை திருநாள் தான் இது. அறுவடை திருநாளும் கூட, ஆனா அதோடு நீங்கள் முடிச்சிட முடியாது இந்த திருநாள். அதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால தான் நான் உலகத்தமிழர் மாநாட்டில் இந்த கட்டுரையை நான் பேசினேன். ஓகே, இது மத பண்டிகையா இல்லை? அதுதான் வரேன். இப்போ உதாரணத்துக்கு மகர சங்கராந்தி என்று கிட்டத்தட்ட பீகார், வங்காளதேசம், கோவா, கர்நாடகா, ஒரிசா, மணிப்பூர்ல கொண்டாடுறாங்க. மகாபுகு என்ற பேரில் அஸ்ஸாமிலும், உத்தராயண் என்ற பேரில் குஜராத்திலும், மாகி என்ற பெயரில் ஹரியானாவிலும், இமாச்சல பிரதேசிலும், பஞ்சாபிலும், மகே சங்கராந்தி என்ற பெயரில் நேபாளிலும், சங்கர என்ற பெயரில் பங்களாதேஷிலும் கொண்டாடுறாங்க. இவையெல்லாம் சூரியனை பிரத்யேகமாக வைத்து வழிபடக்கூடிய ஒரு நிகழ்வு. அது சில ஊர்களில் 2 நாள், சில ஊர்களில் 1 நாள் நடக்குது. ஓகே, அந்த காலகட்டத்தில் ஒப்பிட்டு ஒரே நேரத்தில் நடக்கின்ற காரணத்தினால இதை இவர்கள் பொங்கலோடு பிடிச்சி போட்டு வெறும் விவசாயம் சார்ந்த பெருநாள் என்று வைத்திருக்கின்றார்கள். பொங்கல் எத்தனை நாள் நடக்குது? 4 நாள் நடக்குது. 4 நாள் நடக்குது. அதாவது மார்கழி இறுதி நாளில் தொடங்கி தை முதல் 3 நாட்கள் பொங்கல் நடைபெறுகிறது. இப்போ முதல் நாள், அதாவது மார்கழி கடைசி நாள், முதல் நாள் கிட்டத்தட்ட ஆடியில விதைச்சு அப்படியே காத்திருந்து மார்கழி குளிர் எல்லாம் மழையெல்லாம் பேஞ்சு
வீட்டில எல்லாம் பூசணம் கொடுத்து பொருள்கள் எல்லாம் அசுத்தமாக இருக்கும். நான் பார்க்கலாம், பாய் படுக்கிற பாய் துணிகள்லாம் பூசணம் முடிச்சதெல்லாம் இருக்கும். இதை வெயில் கிடைக்காது 4 நாள் 10 நாள். அப்போ அந்த நேரத்தில் அந்த தை மாதத்துக்கு முதல் நாள் வரக்கூடிய வெயிலில் போட்டு அந்த பூசண புஞ்சையெல்லாம் நீக்கி வீட்டை சுத்தம் பண்ணக்கூடிய சுகாதாரத்தை வலியுறுத்துகின்ற ஒரு திருநாள். சுகாதாரத்திற்கென்று ஒரு திருநாள் உலகத்தில் எங்கேயாவது இருக்கா? கிடையாது. சுகாதாரத்தை வலியுறுத்தி பழையன கழிதலும் புளியன புகுதலுங்கிற அடிப்படையில் வீட்டை சுத்தம் பண்ணுறது, தேவையில்லாத பொருளை தூக்கி வெளியே போடுறது, வீட்டை சுத்தம் பண்ணக்கூடியதை சுகாதாரத்தை வலியுறுத்துகின்ற ஒரு திருநாள். இது பொங்கலுடைய முதல் நாள். அடுத்து தை முதல் நாள், 2ஆம் நாள் திருநாள் பெரும்பொங்கல் என்பார்கள். தைப்பொங்கல் அதான் பிரதானமான பொங்கல். இப்படி புரிஞ்சிக்க முடியாதா? அறுவடை வேலைகள் இதெல்லாம் கடந்து அறுவடை முடிச்ச பிறகு இவங்க வந்து ஒரு பண்டிகைக்கு தயாராகிறாங்க, அதனால வீட்டை சுத்தம் பண்றாங்க. அறுவடை அப்புறம் தானே வருது. இந்த நேரத்தில் அறுவடைக்காகத்தானே தயாராகிறான், வைக்கிறான். அடுத்து வாழ்வாதாரம். ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? பேசிக்கா சுகாதாரம் வேணும், அடுத்து வாழ்வாதாரம், உணவு, உடை, இருப்பிடம். ஆமாம். இப்போ முதல்ல வந்து சுத்தம் பண்ணியாச்சு, அடுத்து வந்து வாழ்வாதாரம், உணவு வேணும். உணவு வேணும்னா அப்போ நமக்கு உணவு, தமிழ்நாட்டு உணவு என்ன இருந்தது? கரும்பு, அரிசி, நாட்டு காய்கறிகள். அப்போ இவற்றை வைத்து இவற்றை உற்பத்தி செய்வதற்கு நமக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஸ்டார்ச் எங்கிருந்து வருது? பேரொளி சூரியன்லேருந்து வருது. அந்த விழுப்பெறம் தண்ணீர், இப்போ ரெண்டும் கிடைக்கக்கூடிய வீட்டுக்கு வெளியே வந்து அதையெல்லாம் வைத்து சமைத்து எல்லோருக்கும் கொடுத்து என்ற உணவுகளை நம்ம வந்து வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்வது என்ற அரிசி வந்துருச்சு, விவசாயம் பண்ணி அரிசி வந்துருச்சு. ஒரு அடுத்த ஹார்வெஸ்ட் வரைக்கும், அடுத்த அறுவடை வரைக்கும் நம்ம போதுமான வந்து வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திக்கின்ற ஒரு திருநாள். அப்போ முதல் நாள் சுகாதாரம் கொண்டாடியாச்சு, இப்போ வாழ்வாதாரம் கொண்டாடி விட்டோம். இதுக்கு அடுத்து என்ன வரணும்? மாட்டுப்பொங்கல். பொதுவாகவே மாட்டுப்பொங்கல் என்று சொன்னால் மாட்டுக்கு பொங்கல் என்று போய்விட்டது. சில பேர் கால்நடைக்கு பொங்கல் என்று கொண்டாடுகின்றார்கள். இது சரியா என்று யோசிக்க வேண்டும். ஏன்னா மாட்டுக்கு பொங்கனா மாடு பொங்காது, செல்வம் பொங்கும், மாடு பொங்காது. இங்கே மாடு என்று சொல்லப்படுவது பொருளாதாரத்தை தான் மாடு, செல்வத்தை தான் மாடு என்று தமிழ் சொல்கிறது. திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே குறளிலே கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று குறிப்பிட்டார். கேடி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அப்போ கேள்வி செல்வம் தான் செல்வம். அது மாடு என்று குறிப்பிடுவது உறுதியான ஒரு செல்வத்தை குறிப்பிடுகிறார். மாடுனா மாடுன்ற கால்நடையை குறிப்பிடல. அப்போ இங்க மாடு என்று சொன்னால் கால்நடைகள் இதில் மாடல்ல செல்வத்தை குறிப்பிடுகின்றார். அப்போ மாட்டு பொங்கல் ஏன் வந்ததுன்னு சொன்னா, இப்போ நம்ம வந்து பணத்தை வந்து கரன்சியா வச்சு நம்முடைய அளவீடு வைத்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி மணி அணிகள், தங்க நகைகள், நம்மகிட்ட தங்கங்கள் அணிகள் இருந்துச்சு. அதுக்கு முந்தின காலத்துல எப்படி நீங்க வந்து பொருளாதாரத்தை பார்ப்பாங்க? என் நிலம் திறந்து கிடந்துச்சு, எங்க வேணாலும் நீங்க விவசாயம் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை, மூட்டை கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கலாம். இப்போ பொருளாதாரத்தை வந்து மூட்டை கொண்டாந்து கொஞ்சம் கெட்டு போயிடும், அரிசியை சேர்த்து வச்சா கெட்டு போயிடும், பொருளாதாரத்தை அளவிட முடியாது. அப்போ தான் வளர்த்த தன்னுடைய கட்டுப்பாக்கள் கொண்டு வந்த கால்நடைகள், ஆடு மாடு மந்தைகளாக வைத்திருப்பார்கள். அப்போ நான் வந்து ஆட்டில் 100 வச்சிருக்கிறேன், மாட்டில் 200 வச்சிருக்கிறேன், நான் பெரிய பணக்காரன். அளவீடு, பொருளாதார பண அளவீடு கால்நடைகளை வைத்துத்தான் இருந்தது. யானை இந்த இடத்துல யானையும் அளந்திருக்காங்க. அப்போ என்கிட்ட வந்து 500 ஆடு இருக்கு, 300 மாடு இருக்குது அப்படின்னு சொன்னா நான் பெரிய பணக்காரன். அப்ப கரன்சி கிடையாது, தங்க நகைகள் கிடையாது, இதெல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நடக்கிறது. அப்போ நாம் சம்பாதித்த பணத்தில் நாம் சம்பாதித்தது பணமாக அப்போ உள்ள பொருளாதாரமாக சம்பாதித்தது ஆடு மாடு என்ற கால்நடைகள். அவைகளை சுத்தம் பண்ணி ஒரு அணியாக நிறுத்தி, பார் நான் பொருளாதாரத்தை உயர்ந்திருக்கிறேன் என்று பொருளாதாரத்தை திட்டமிட்டு பறைசாற்றுகின்ற ஒரு பொருளாதார திட்டமிடுதலை தமிழன் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே. ஏன்னா இப்போ வந்து திருக்குறள் 2000 வருஷம் சங்கத்தமிழ்லேருந்து இது வருது, இது புறநாட்டு நோட்டிலேருந்து குறிப்பு இருக்குது பொங்கலை பற்றி. அப்போ இதெல்லாம் தாண்டி வருது சொன்னால் 3000 வருஷம் முன்பே இருக்குன்னா ஒரு சம்பவத்தை ஒரு காவியத்தில் பதிகிறார், எழுத்துப்பூர்வமாக காவியத்தை பதிய முடியும்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? அப்போ தமிழன் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பொருளாதாரத்தை பற்றி சிந்தித்து பொருளாதாரத்துக்கான ஒரு திருவிழாவை வைத்திருக்கிறார். இது மாட்டுப்பொங்கல். அதுக்கு அடுத்து கன்னி பொங்கல், காணும் பொங்கல். இது பொருளாதாரம் முடிச்சு. முதல்ல சொன்னேன் சுகாதாரம், வாழ்வாதாரம், பொருளாதாரம் என்ற பொருளாதாரம் வந்துடுச்சு, சுகாதாரம் வந்துடுச்சு, வாழ்வாதாரம் வந்துடுச்சு. அடுத்து எனக்கு என்ன வேலை? ஆரோக்கியம். இதையெல்லாம் வச்சு அனுபவிக்கிறதுக்கு ஆரோக்கியம் வேணும். அதுக்கு தான் கண்ணும் பொங்கல் காணும் பொங்கல் சொல்லிட்டு நீங்கள் ஏறு தழுவுதல், விளையாட்டு போட்டி, அப்புறம் காதல். தமிழுடைய இலக்கியமே தலைவனும் தலைவனையும் பற்றி, காதலை பற்றி சொல்லப்படுது. அப்போ நான் ஏறுதல் ஆரோக்கியமாகவும் நான் வீரமாகவும் இருந்தால் தான் என்ன ஒரு பொண்ணு வந்து என்னை பார்த்து காதலிப்பா, சேட்டடிப்பா,
பிரியப்படுவா, காதல் மலரும், இயற்கையான வரும். நான் பாட்டு வீட்டில் போய் சொங்கி போய் தூங்கி தான் ஒரு வேலை பார்க்க ஒருத்தி என்னை பார்க்க மாட்டான். அப்போ அதே மாதிரி பொது இடத்துல போய் ஊர் கூடுற இடத்துல கடற்கரைகளையோ அல்லது ஆத்தங்கரையிலையோ ஊர் இடத்துலையோ ஏர் தழுவுதல், நம்ம இப்போ இது வச்சிருக்கிறோம், அது பேர் என்ன, ஜல்லிக்கட்டு, ஏர் தழுவுதல், அப்புறம் மற்ற வீர விளையாட்டுகள், மனிதர்கள் கபடி போன்ற விளையாட்டுகளை விளையாடி ஒருத்தர் அதில் இயக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பரிசுகளை கொடுப்பது என்ற ஆரோக்கியம் சார்ந்த திருவிழா. இப்போ இந்த 4 மனிதனுக்கு இன்றியமையாதது வேணும் என்று சொல்லக்கூடியது சுகாதாரம் வேணும், வாழ்வாதாரம் வேணும், பொருளாதாரம் வேணும், விளையாட்டு, ஆரோக்கியம், காதல் வேண்டும். அப்ப அவைகளை குறிப்பிடுகின்ற விழா உலகத்தில் எங்குமே கிடையாது. ஒரு விழான்னு சொன்னாவே மதம் சார்ந்து இருக்கணும். பெருநாள் கொண்டாடுறாங்க முஸ்லீம்கள், மதம் சார்ந்தது, அந்த மதம் சொல்லி இருக்கிறது கட்டாயம் அப்படின்ட்டு. கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, கிறிஸ்தவம் சொல்லி இருக்குது. தீபாவளி ஒரு காப்பியங்கள் சார்ந்து, ஒன்று காப்பியங்கள் சார்ந்திருக்கும், இல்லை புராணங்கள் கதைகள் சார்ந்திருக்கும், அல்லது மதம் சார்ந்திருக்கும். எதுவுமே சாராத ஒரு விழா மனிதன் சார்ந்த விழா, தமிழ் என்ற இனம் சார்ந்த விழா, இவ்வளோ பெரிய தாத்பரியம் கொண்ட விழா உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் 4 நாட்களுக்கு இப்படி ஒரு பொருளாதார திட்டமிடுதலை, ஒரு ஆரோக்கிய திட்டமிடுதல், பெரிய அரசு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கின்ற ஒரே விழா தமிழ் விழா தான். இந்த தமிழ் விழாவை ஒரு இனத்திற்கு மட்டும், ஒரு மதத்துக்கு மட்டும் சொல்லுகிறார் என்று வானதி சீனிவாசன் சொல்வாரே, ஆனால் அவர் படிக்க வேண்டும், உண்மைகளை தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆனால் அவர் சார்ந்திருக்கின்ற அமைப்பு ஒரு சார்பு அரசியலை கொண்டு கூடிய சில அமைப்பு என்ற காரணத்தினால அவர் உண்மையை புரிந்து அதை மறைப்பதற்காக முதல்வரோடு மோதி கருத்துக்கள் விடுவதன் மூலமாக நாம் திரைக்கு வர முடியும் என்ற நினைப்பில் அவர் சொல்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். வானதி சீனிவாசன் தன்னோட அறிக்கையில என்ன குறிப்பிடுறாங்கன்னா, பொங்கல் பண்டிகை என்பது இந்து தர்மத்தின் அடிப்படையிலான பண்டிகை. இந்துக்கள் தங்களுக்கு உதவும் அனைத்தையும் கடவுளாக வழிபடக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் தான் உலகம் இயங்க உதவும் சூரியனை கடவுளாக வணங்குகிறார்கள். உழவுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு பல வகைகளில் துணையாக இருக்கும் ஆடு மாடுகள் போன்ற கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். மாட்டுப் பொங்கல், அப்புறம் அந்த பொங்கலை மாட்டுக்கும் ஆட்டுக்கெல்லாம் ஊட்டி விடுறாங்க அப்படின்றாங்க. இல்லை இதுக்கு நான் சொல்றேன், பொங்கலை பத்தி எத்தனை நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாருங்க. கார் உலாவும் காலம், வானமும் நீர் உலாவும் ஏரியும், கருணை காட்டும் காலம், இயற்கை பசுமையான அறுவடைக்கு தயாரான காலத்தில் சொல்லி காட்சி தரும் காலம், சங்கத்தமிழ் நூல்களான நற்றினையில் தைத்திங்கள் தன்கயம் படினும்னு சொல்லி பொங்கலை பத்தி குறிப்பிடுறாங்க நற்றினையில். அதே மாதிரி குறுந்தொகையில இத்தைத்திங்கள் தன்னியதரினும்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி தன்கயம் போல், இத்தைத்திங்கள் தன்கயம் போல்னு சொல்லி ஐங்குறுநூறுல குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி கலித்தொகையில குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி மங்கையர் வளர்த்த செந்தி புதுகளத்து எழுந்த தீம்பால் பொங்கல் என சீவக சிந்தாமணில குறிப்பிடுறாங்க. இப்படி கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு மேலான நூல்கள்ல, சங்கத்தமிழ் நூல்களையும் சரி, அதுக்கு பிறகு வந்த நூல்களே சரி குறிப்பிடப்படும் பொழுது, பிறகு 50 காப்பியும் குறிப்பிடப்படும் போது எங்கேயாவது இது ஒரு கடவுள் வழிபாடுகளை குறிப்பிட்டிருக்கிறதா? பொங்கல்ல இப்படி தை நீராடினார்கள், இப்படி பண்ணாங்க, பெண்கள் ஆண்களை கவர்ந்தார்கள், ஆண்கள் பெண்ணை கவர்ந்தார்கள், இப்படி பண்ணாங்கன்னு தான் குறிப்பிடுகள் இருக்குது ஒழிஞ்சு, தை நீராடினார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒழிஞ்சு, வீர விளையாட்டுகளை பண்ணார் குறிப்பிடப்பட்ட ஒழிஞ்சு, எங்குமே கடவுளை வழிபட்டதாக இல்லை. சூரிய பகவான் வணக்கம்னு எந்த கடவுளையுமே இல்லை. எந்த சூரிய பகவான் மட்டுமில்லை, எந்த கடவுளை குறிப்பிடும் இல்லை. மெய்யர் காலம் இருக்குது, அதுக்கப்புறம் இனக்குழுக்கள் வழிபாடு காலம் இருக்குது, அந்த காலத்திலையும் பொங்கல் இதுக்கான குறிப்புகள் இருக்குது. எங்கேயுமே குறிப்பு இல்லைங்கும் போது நீங்க நவீன காலத்துல ஒரு மக்களுடைய இடைக்குள்ள கேப்ப புரிஞ்சுக்கிட்டு அதை சொன்னா எப்படி இருக்க முடியும்? இது அப்படி இருந்தாக்கா ஏன் வடபுலத்துல 4 நாள் கொண்டாடப்படலை? சூரிய கடவுளுக்கு படைக்கப்படுவதுதான் அந்த சூரியன் பொங்கல், முதல் நாள் பொங்கல் அப்படின்றாங்களே. அப்ப அடுத்த நாள் பொங்கல் யாருக்கு? இப்ப முதல் நாள் பொங்கல் யாருக்கு? முதல்ல நமக்கு தெரிஞ்சு நேரம் குறித்து பொங்கல் கொண்டாடுகின்ற வழக்கமே கிட்டத்தட்ட ஒரு 20, 25, 30 ஆண்டுகளாக தான் தமிழ்நாட்டில் இருக்கு. நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல எல்லாம் நான் அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டில் பொங்கல் கொண்டாட ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம், நண்பர்கள் வீட்டுக்கெலாம் போவேன். அந்த மாதிரி காலைல வாசல் வச்சு பொங்கி எனக்கு சக்கரை பொங்கல் வைப்பாங்க, கொள்ளுவாங்க. நம்ம எங்கள் நிலத்துக்கு விவசாயம் சார்ந்த எங்களுக்கு நிலமெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போகும்போது வைப்பாங்க. நான் அங்கெல்லாம் நான் வழிபட்டு பார்த்ததே இல்லையே. அம்மா பற்ற வைக்கும், பிள்ளைங்கெல்லாம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சந்தோஷமா கத்தும். அப்புறம் கரும்பை வெட்டி திம்போம், அப்புறம் சக்கரை பொங்கலும் வைக்கும், வெண்பொங்கலை கொண்டாந்து வைப்பாங்க, வடையை வைப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் திடலுக்கு போகும். இதை தான் நான் பார்த்துருக்குறோம். கன்னிப்பொங்கல் நடக்கிறது நாகூர் கடற்கரையில் நடக்கும், பெருங்கூட்டம் வரும், எல்லா மக்களும் கொண்டாடி வருவாங்க. இப்போ நீங்கள் நாகூருக்கு இந்த வருஷம் கன்னிப்பொங்கலுக்கு வாங்க, அங்கே யார் இருக்கான்னு பாருங்க.
இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாமே அங்க வந்து நிப்பாங்க. எத்தனை வீட்லயோ முஸ்லீம்கள் வீட்லயும் கொண்டாடத்தான் படுறாங்க. கொண்டாடுறது யார் வேணாலும் கொண்டாடலாம். தீபாவளியை கொண்டாடலையே. ஆனா இது வந்து இந்து பண்டிகைன்றாங்க. தீபாவளியை கொண்டாடலையே. தீபாவளி எல்லாரும் கொண்டாடுறாங்களா? இல்ல. நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிடுறாரு, நான் போறேன், மரியாதை கொண்டாடுறேன், கூப்பிட சாப்பாடு கூப்பிடுறேன். வீட்டுல கொண்டாடுவாங்களா? கிறிஸ்துமஸ் வீட்டுக்கு நான் கிறிஸ்துமஸ் நடத்துற வீட்டுக்கு நான் அந்த கதையே புராண கதை நரகாசுரன். அதுக்குள்ளேயே நான் வரல. நீ நான் ஒரு மக்கள் கொண்டாடுறீங்க, எனக்கு கூப்பிடுறீங்க, நான் போறேன், அது வேற விஷயம். பட் எல்லார் வீட்லயும் கொண்டாடுவாங்களா? கிடையாது. பொங்கலை நானே கொண்டாடுறேன், எல்லாருமே கொண்டாடுறாங்கல்ல. அப்ப நீங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு சொந்தம் பட்டா போறதுக்கு எப்படி உங்களுக்கு முயற்சி வரும்? இதுக்கு நீங்க ஆதாரத்தை காட்டுங்க. நான் ஆதாரத்தை காட்டுறேன். பொங்கல் வந்து பொதுவான திருநாள், எல்லா மதத்திற்கும் எல்லா சாதியினருக்கும் நீங்க சொல்லக்கூடாது. அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது. தமிழர்களுக்கான திருநாள் தான் நான் சொல்லுவேன். எல்லா மதத்துக்கும் பொது, எல்லாத்துக்கும். நீ அப்படி சொன்னா விளக்கமான செய்தி. தமிழர்கள் என்றால் இந்துக்கள், எல்லாரும் சேர்ந்து. இந்துக்கள் என்றால் தமிழர்கள், அப்படிதானே முன்வைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இந்துக்கள்ல தமிழர் மதம் என்பது வேறு, தமிழ் இனம் என்பது வேறு. தமிழர்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு பண்டிகை அது. இதை பிரித்து பார்ப்பதற்கான அருகதை யாருக்கும் கிடையாது. அவர்கள் குறுகிய நிலப்பாடு மக்களை பிரித்தாளுவதற்கான சூழ்ச்சியில நாளைக்கு இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவாங்க போல இருக்கு. யாரும் கொண்டாடாத, இது வந்து இந்துக்களுக்கான பெருநாள் அப்படிம்பாங்க. கடந்த காலங்கள்ல பொங்கல் பண்டிகை எப்ப தேர்வுலாம் நடத்தினாங்களே ஒன்றிய அரசு, அந்த அளவுக்கு தான் அவங்க பொங்கலையே மதிச்சாங்க. ஆமா, அந்த தெரியாமத்தானே இருக்கிறாங்க. அதனால வந்து இது ஒரு அற்புதமா, நீங்க உலகத்திலேயே இது மாதிரி ஒரு விழா எங்கேயுமே 4 நாட்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து ஒரு விழா பார்த்ததே கிடையாது. ஓகே, அடுத்து வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா, திராவிடர் கழகம் உருவான பிறகு தமிழர்களுக்கு மதமில்லை என கூறியவர்களுக்கு பண்டிகைகள் எதுவும் இல்லாததால் பொங்கலை தங்கள் பண்டிகை என உரிமை கொண்டாட துவங்கினர். இந்து மத அழித்தொழிப்பை அடிப்படையாக கொண்ட திமுக இந்துக்களின் பண்டிகையான பொங்கலை ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் போல வெறும் கேளிக்கையாக மாற்றுகின்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. நல்ல செய்தி. முதல்ல அவங்க சொல்ற தீகா, அதை பத்தி சொல்லுங்க. இப்ப பெரியார் பொங்கலை வந்து இது ஒரு இதுதான் தமிழர்களுக்குன்னு இருக்கிற ஒரு விழா அப்படின்னு அவர் சொல்றாரு. தீகா வந்து தான் மறுத்ததா சொல்றாங்க. கடவுள் மறுப்பாளர்கள் வந்ததுன்னு சொல்றாங்க. கடவுள் மறுப்பாளர் தமிழ்நாட்டில் வந்தது சைவம் வைணவம் சமணம்லாம் வரத்துக்கு முன்னாடி ஆசியோக மதம் காலத்திலே கடவுள் மறுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டாங்கிற குறிப்பு இருக்கு. ஆசியோக மதம் காலத்திலே வந்துட்டதா குறிப்பு இருக்கு. அப்ப இந்த பெரியார் இல்ல, அங்க பெரியாருங்க. அங்க எப்பயோ பெரியார் வந்துட்டு பரப்பழைக்குது. அப்ப இவங்க சொல்ற பெரியார் அப்பவே வந்துட்டு அது மறுபடியும் பிறந்து வரான்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நேற்று வந்த மாதிரி சொல்றாங்க. பெரியார் இருக்கிற கொள்கையின் உண்மையை எடுத்துரைத்தார். கடவுள் மறுப்பு என்பது அவருடைய பிரத்யேக கொள்கை, அது வேற விஷயம். நான் அதுக்குள்ள வரல. அவர் கடவுள் ஒரு சாதி மனிதனை மனிதனாக நினைக்க வேண்டும் என்று பிரத்யேகமான கொள்கையில வந்தார். அவருடைய கொள்கையில கடவுள் மறுப்பு, நான் கடவுள் நம்புறேன். பட் அதுக்காக கடவுளை பெரியார்ல எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டு போக முடியாது. அவர் மனிதனை மனிதனாக நினைக்க வேண்டும், சமப்படுத்த வேண்டும் என்ற சிறந்த உயரிய நோக்கு அவருடைய இருந்தது. அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலையை ஒன்றாக பார்க்க வேண்டும் என்ற பார்வை அவர் பெற்றிருந்தார் பெரியார். 1000 மாற்றுகள் சொல்லலாம். ஆனால் எந்த காலத்துக்கு எதை சொன்னார் என்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே ஏதோ பெரியார் வந்த பிறகுதான் கடவுள் மறுப்பு வந்துச்சுன்னு சொல்லி இதை குறுகிய காலத்தில் அடைக்க முயல்வது வாழ்ந்தை போன்றவர்களுடைய குறுகிய புத்தியாக இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். திமுக இதை ஒரு ஆங்கில புத்தாண்டு மாதிரி ஒரு கேளிக்கையா இதை மாத்த பாக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்களே. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக மீண்டும் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் இந்த விஷயத்துல. அதை திமுக செய்ததனால தான் இவர்கள் போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் அவர்கள் தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்தார்கள். அது செயல்முறையில் இருந்தது. அது பிற்பாடு வந்த முன்னாள் முதல் ஜெயலலிதா அவர்கள் அதை எடுத்து விட்டார்கள். ஏற்கனவே தமிழ் அறிஞர்களோட கருத்தே அதுதான். உலகம் ஃபுல்லா உள்ள கருத்தை தை தான் முதல் நாள் என்று இருக்கிறது. அதை மீண்டும் முதல்வர் அவர்கள் கொண்டு வருவார்கள். ஆனால் இவர்கள் போன்ற வாய்க்கு மூடுவதற்கு வாய்ப்பாக இருக்கு. இல்லைன்னு சொன்னா அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் அதுக்காக சித்திரை நான் வருடப்பிறப்பு இல்லைன்னு சொல்லவில்லை. அது சமஸ்கிருத வருடப்பிறப்பு, அதையும் நான் மதிக்கிறேன். அதையும் நான் கொண்டாட தயாரா இருக்கேன். என்னுடைய சகோதர மொழி, எனக்கு பிறகு வந்த மொழி. அந்த மொழி நல்ல மொழி, ஒரு வளமான மொழி, நல்ல மொழி. நான் சமஸ்கிருதத்தை குறை சொல்லி பேசல. எனக்கு முந்திர மொழின்னு சொல்றதா தான் நான் மறுக்கிறேன் ஒழிய, சமஸ்கிருதமே எதுல இருந்து வந்தது? சமஸ்கிருதத்துக்கு மூதி ஆதி மொழி என்று சொன்னால் சமஸ்கிருதம் எதிரில் வந்து கேட்டா பிராகிருதத்திலிருந்து வந்து தான் சொல்றாங்க. பிராகிருதத்துல வந்து தான் சொல்றாங்க. அப்போ உனக்கு முந்தின ஒரு மொழி இருக்கும்போது நீ எப்படி மூத்த மொழியா இருக்க முடியும்? பிராகிருதம், அதுக்கப்புறம் பாலி, அதுக்கப்புறம் தான் சமஸ்கிருதம் வருதுன்னு சொல்லி வரும்போது பிராகிருதம் பாலி இதெல்லாம் வருதுன்னு சொல்லும்போது அப்ப மூல மொழி நீங்க எப்படி சொல்ல முடியும்? தமிழுக்கு எதுல எந்த குறிப்புமே கிடையாது.
மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து உருவான மொழி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த வகையில அந்த மனிதன் நாகரிகம் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் மூத்தவன், நாகரிகத்தை பெற்றிருக்கான வாய்ப்பு இருக்குது. 3000 வருஷத்துக்கு முன்னாடியே, நான் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே பொங்கலை கொண்டாடிட்டேன். இந்துக்கள் மட்டும்தான் வந்து கொண்டாடுறாங்க பொங்கல். குறுகிய மனப்பான்மை, அவர்கள் பரந்த மனப்பான்மை அப்படிதான் கொண்டாடுறாங்க, அப்படிதான் இருக்குது. எந்த கிறிஸ்தவர் எந்த முஸ்லீம் வந்து வீட்டுல பொங்கல் வைக்கிறாங்க? நான் சிறு வயசுல கொண்டாடிட்டு இருக்கிறேன், இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்க பொங்கலை நான் சிறு வயதிலிருந்து கொண்டாடிட்டு இருக்கிறேன், இல்லைன்னு சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல முடியும்? எத்தனையோ ஊர்ல அன்பு சகோதரனுக்கு பேர் மறந்துட்டு, அவர் சமீபத்தில் ஒரு கட்டுரை எழுதி பத்திரிகையிலே வந்தது. அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். எந்தெந்த பகுதியில் முஸ்லீம்கள் எப்படி எப்படியெல்லாம் எத்தனை காலமாக பொங்கல் கொண்டாடி வருகிறார்கள் என்று ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான கட்டுரை. அதே மாதிரி நிறையா தரவுகள் இருக்கிறது. அதனால இவங்க சொல்றது, நான் முஸ்லீம் தானே, நான் மறுக்கிறேன், நான் கொண்டாடுறேன், நான் பொங்கலை மறுக்கலை, ஏற்றுக்கிறேன், என் வீட்டில் கொண்டாடப்படுது பொங்கல், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஓப்பனாகவே ஒரு மீடியாவுக்கு முன்னாடியே சொல்லக்கூடிய நிகழ்வுல, இதே தீபாவளியை நான் தீபாவளியை உங்களோட சேர்ந்து நான் மகிழ்வாக கொண்டாடிக்கிறேன். நீங்கள் நண்பர்கள் கொண்டாடுகிறார்கள், சேர்ந்து நான் போய் உணவுங்கிற கூப்பிட்றாங்க, கொள்றாங்க. ஆனால் நான் இதை பர்சனலாகவே கொண்டாடுறேன். அப்போ இது எப்படி ஒரு மாத்திரையை பண்டிகை இருந்தாக்கா செய்ய முடியுமா? முடியாது. ஆகவே இது தமிழர் என்ற ஒரு மரபு பாஜக காரர்களுக்கோ அதை சார்ந்தவர்களுக்கோ பிடிக்காது. தமிழர் எதில் தனித்துவம் பெற்றாலும் அதை அவர் மறுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால பொங்கல் ஏதோ அந்த பக்கம் போயிடக்கூடாது என்பதற்காக ஒரு செய்தியை போட்டு வைக்கிறார். அதான் உண்மை. பொங்கல் பண்டிகையின் பாரம்பரியத்தை, இந்த இந்து பாரம்பரியத்தை அழிக்க துடிப்பவர்களுக்கு தோல்வியே கிடைக்கும் அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க தன்னோட அறிக்கையை. பொங்கல் பாரம்பரியம் தமிழ் பாரம்பரியம், தமிழர் திருநாள். உழவர் திருநாள் என்பதை விட பெரிய சொல். அது உழவு மட்டும் அதில் இல்லை, விவசாயம் மட்டும் இல்லை, ஹார்வெஸ்ட். நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்க ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க, ஹார்வெஸ்ட் மட்டும் அதில் இல்லை, பொருளாதாரம் இருக்கிறது, ஸோ எல்லாமே இருக்கிற காரணத்தினால தமிழருடைய ஒட்டுமொத்த கலாச்சாரம் அதில் இருக்கிறதுனால அது வந்து ஒரு பெரிய திருநாள். அதை வந்து நீங்கள் மீட்டு பண்ணி அழிக்க நினைக்கிறதுக்காகத்தான் இது குறுகிய சட்டியிலே போட்டு மூடுவதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்துகின்றீர்கள். இது வந்து பொங்கல்ங்கிற பேர் மறி பல பேர்களில் பொங்கல் வந்து பாடிட்டு இருக்கு. நான் உள்ளே வரும்போது நீங்கள் எனக்கு வணக்கம் சொன்னீங்க, டிவியில் பேசும்போது நீங்கள் வணக்கம் சொன்னீங்க. வணக்கம் என்ற சொல் பயன்பாடு தமிழ்நாட்டில் எவ்வளோ காலமாக இருக்குது? திராவிட இயக்கத்திற்கு வருகைக்கு பிறகுதான். ஆமாம், அதுக்கு முன்னாடி வணக்கம் நம்மகிட்ட கிடையாது. சேரன் செங்குட்டுவன் வந்து போகும்போது அந்த மக்கள் வந்து வாழ்க எங்கோன் அப்படின்னு சொல்லி தான் அவரை வரவேற்கிறாங்க. வாழ்க சொல்லித்தான் தமிழ்நாட்டில் பழக்கம். ஆனால் மக்கள்கிட்ட வந்து நமஸ்காரம் உள்ள பூருது. அப்போது தனித்தமிழ் ஆர்வலர்கள்லாம் பார்க்குறாங்க, ஐயோ நமஸ்காரம் எங்கே பார்த்தாலும் பூருதே, இதுக்கு சரியான தமிழ் சொல்லி கொடுக்குமேன்னு சொல்லிட்டு வணக்கத்தை கொண்டாந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாகத்தான் அந்த வணக்கத்தை சொல்கிறோம். அதுக்காக வணக்கங்கிற வார்த்தை தமிழில் இல்லைன்னு பொருள் அல்ல, இருந்தது, வணக்கம் இருந்தது, பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா என்ற சொல், நம்ம அம்மாவை கூப்பிடுறோம், அம்மாங்கிற சொல் எவ்வளோ நாளாக தமிழில் அம்மா இருக்குது, ஆனால் பயன்பாட்டில் இருந்துச்சா? கிடையாது. தமிழ்நாட்டில் 200 வருஷத்துக்கு முன்னாடி எந்த சங்கத்தமிழோ எந்த புக்கில் எடுத்துக்கிட்டாலும் சரி அம்மா என்ற சொல் கிடையாது. அம்மாவை எப்படி குறிப்போம்? தாய், ஞாய், யாய் என்ற பழக்கத்தில் தான் இருந்துச்சு. அன்னை அப்படின்னு இருந்துச்சு. பிற்காலத்தில் தமிழில் அம்மான்னு வார்த்தை இருந்தது, பயன்பாட்டில் இல்லை. அப்போ இப்போதான் பயன்பாட்டில் வருது, அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போது நம்ம நரம்புல இருக்கிறத எடுக்கிறோம். இப்போ பொங்கல்ங்கிற வார்த்தை சிவசிந்தாமணில் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வந்து தைத்திங்கள்னு சொல்கிறாங்க. பல காலத்தில் பல பேரில் இருந்து தமிழர்களுடைய எல்லா மொழி நூல்களையும் அது வருது. சிவசிந்தாமணியே தெளிவான சான்று. அது ஒரு சமண மத நூல், சமணர்களால் இயற்றப்பட்ட நூல். அதில் பொங்கலை பற்றி மிகவும் அற்புதமாக அழகாக இருந்திருந்தால் இந்து சமயத்திற்கு எதிர்மறையாக, இந்து சமயத்திற்கு அல்ல, அந்த காலத்தில் இருந்த சில சமயங்களுக்கு எதிர்மறையாக, சனாதனத்துக்கு எதிர்மறையாக வரப்பட்ட சமணத்தில் இருந்தால், அது சமண மதத்தினுடைய சனாதனத்துடைய பண்டிகையாக இருந்தால் சமண மதம் ஏற்றிருக்காது. ஆகவே தெளிவாக அந்த சிவசிந்தாமணி இருக்கின்ற காரணத்தினால ஆதாரங்களோடு நான் சொல்கிறேன், இது தமிழருக்கான பண்டிகை. ஒவ்வொரு தமிழனும் நாளைக்கு தெரியாத யாராவது இருந்தால் கூட அதை கொண்டாடுங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்டிகை. இவ்வளோ பெரிய தாத்பரியங்கள் எந்த பண்டிகையிலையும் கிடையாது. மற்ற பண்டிகைகள்லாம் மதம் சார்ந்தோ, இனம் சார்ந்தோ, அல்லது காப்பியங்கள் சார்ந்தோ, அல்லது கதைகள் புராணங்கள் சார்ந்தோ இருக்கும். தமிழுக்கு, இந்த பொங்கலுக்கு அப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது, இவைதான் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துள்ளேன்.
இந்த கட்டுரை நீங்க உலக தமிழராட்சி மாநாட்டில் முன்வைக்கும் பொழுது அதுக்கு எப்படி தமிழ் அறிஞர்கள் என்ன கருத்து? நிறைய எதிர்காலத்தில் நிறைய பேர் தமிழ்நாட்டிலிருந்து வந்த அறிஞர்கள் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க, பெரிய பெரிய ஆள்லாம் உட்காந்துருந்தாங்க, நிறைய பேர் உட்காந்தாங்க, பெரிய வரவேற்பு. இப்படி ஒரு கட்டுரை நாங்கள் பார்க்கல. 4 நாளைக்கு நீங்கள் வந்து மாட்டுப் பொங்கலுக்கு பொருளாதாரம் மாடு என்பது குறுகிய ஒரு மேட்ரு பொருளாதாரம் சார்ந்து அப்படியே சொல்லும் பொழுது அவங்க வந்து ரொம்ப ஏன்னா ஆரோக்கியம் கன்னி பொங்கலுக்காக ஈஸியாக கொண்டு வந்துடலாம், வாழ்வாதாரம் ஈஸியாக கொண்டு வரலாம். பொங்கலுக்கு இந்த கேள்வி விழிச்செல்வம் கல்வி வருவோருக்கு மாநில மற்றவேன்னு சொல்லி அதை சொல்லும்போது மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. இதை ஒரு நூலாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நூலாக ஆக்குவதற்கான செய்திகள் நான் சேகரித்து கொண்டிருக்கிறேன். விரைவில் பொங்கல் பற்றிய ஒரு நூல் என்னிடமிருந்து வெளியாகும். இது எனது தமிழுக்கு இது என்னுடைய காணிக்கையாக அமையும். ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார். நன்றி.